இன்றைக்கி ஒரு நைட் ரொட்டீன் பார்க்கலாங்க. சப்பாத்திக்கு சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறேன். இன்றைக்கி வைக்கிற சுண்டல் குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. தேங்காயே சேர்க்காம ஒரு அட்டகாசமான சுவையில் செய்ய போகிறோம். சுண்டல் குழம்புக்கு கொஞ்சம் சுண்டல் எடுத்துகிட்டு ஒரு உருளைக்கிழங்கு போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுங்க. உப்பு போடுற வீடியோ எனக்கு கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் 1 கப் சுண்டல், வேக வச்ச ஒரு கிழங்கு, 1 கப் தயிர் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதில் சேர்த்துக்குங்க. வெங்காயம் லேசாக செவந்து வந்ததுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த கலவி அதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம சுண்டல் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்குறோம் அப்படிங்கிறதுனால இப்போ கொஞ்சம் கம்மியாகவே உப்பு சேர்த்துக்கலாம். வேக வச்ச சுண்டலும் அதிலே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலையை அதில் நல்லா சேர்த்துக்கலாம். கடைசியாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் போட்டு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம். சட்டி குழம்பு வச்சாலும் பத்தாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இந்த சுண்டல் குழம்பு வச்சு பார்த்தீங்க அப்படின்னா உடனே காலியாகிடும். சாப்பிடாத குழந்தைங்க கூட வந்து சாப்பிடுவாங்க விரும்பி. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் வீட்டில் ஒரே நேரத்தில் எல்லாமே காலியாகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணுங்க. ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.